நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரியோட வெறித்தனமான ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சாரதா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருடி, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை என் புருஷனை பற்றி பேசினேன், இங்கேயே நான் உன்னை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். இதுக்கு மேலே நீ உன் கதையெல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காத. அவர் உன்னை கல்யாணமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு 2 பிள்ளையை பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ எதுக்காகடி இங்கே வந்த, இப்போ எதுக்காக வந்து என் கண்ணு முன்னாடி நின்று இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லு அப்படின்ன மாதிரி கேட்க உடனே அவங்க பையன் வந்துடுவார். என்னம்மா விட்டா ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நானும் போனால் போகுதுன்னு பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களோட பேச்சு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னா எங்கள் அம்மாவை நீங்கள் கை வச்சிட முடியுமா அப்படின்ன மாதிரி கேட்க உடனே விஜய் நிவின் 2 பேருமே வந்துடுவாங்க. பிரதர், அவங்க தான் லேடிஸ் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் என்ன ஓவராக சவுண்ட் விட்டு உள்ளே வரீங்க, உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்குமே அவசியம் கிடையாது. எங்கள் அத்தைக்கும் யாரும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, இந்த ஃபேமிலிக்கும் யாரும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. சரி போனால் போகட்டும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ரொம்ப ஒன்றும் சவுண்ட் விட தேவையில்லை அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வல்லவல்லன்லாம் பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா நீ எதுக்கு இவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க, அதான் நீ சொல்ல வந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேல்ல, அவங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு இது தெரியணும்னு சொல்லிட்டு இருந்த, தெரிஞ்சிருச்சு, இனி என்னம்மா அப்படின்ன மாதிரி சொல்லுவார். அதவே தான் பிரதர் நானும் சொல்கிறேன், இப்போ எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அத்தை தான் சொல்லிட்டாங்கல்ல, அப்படி ஒரு ஒய்ஃப் இருக்கிறதாவே இருக்கட்டும், எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு கத்தாரில் ஒரு ஃபேமிலி இருந்ததாகவே இருக்கட்டும், நீங்கள் இப்போ வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீங்கள் கிளம்பலாம், இது உண்மையாக பொய்யாங்கிறத நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் என்னென்னலாம் பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு உடனே காவேரி பார்ப்பாரு. அந்த டைமில் அவங்க இன்னும் கிளம்பாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதான் சொல்லியாச்சுல, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும், ஏதோ வீடு ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே நாங்கள் உள்ளே வரும்போது, அது எந்த வீடு, எதை பற்றின வீடு அப்படின்ன மாதிரி கேட்க, அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அது நாங்கள் எங்களோட ஃபேமிலி இஷ்யூ, நாங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணுவோம், எந்த வீட்டையோ விற்கிறோம் எந்த வீட்டையோ வாங்குகிறோம், அதெல்லாம் நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, இல்லைங்க சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல, ஏன்னா எங்கள் அப்பாவோட இந்த வீட்டை நீங்கள் டச் பண்ண முடியாது, ஒருவேளை நீங்கள் என்ன வீடு விற்க போகிறீங்களோ வாங்க போகிறீங்களோ அது என் அப்பா பேரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் எங்களுக்கும் உரிமை இருக்குது, எங்களுக்கும் பங்கு இருக்குது, அதனால தான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன்னு சொல்ல எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுவாங்க. ஷாக் ஆனதில் பார்த்தீங்கன்னா உடனே நிவின், இப்போ தெரியுது, இப்போ எதுக்காக வந்துட்டு நீங்கள் வீட்டை பற்றி பேசுகிறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுகிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், உங்களை யார் அனுப்பி வச்சாங்க, இது கண்டிப்பாக ஏதோ பின்னணி இருக்குது, நீங்கள் திடீர்னு வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிற அன்னைக்கு வந்து நிற்கிறீங்க, இந்த மாதிரி எதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி மெயினாக காரணம் இருக்குது, யாரோ உங்களை பின்னாடி இருந்து தூண்டி விட்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே அவங்க அம்மா பேச ஆரம்பிப்பாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, நானும் உங்கள் அம்மா மாதிரி தானே, நானும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கத்தார்லேருந்து கடன் வாங்கி வந்திருக்கேன், எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது, பொட்டை பிள்ளைய வேற கையில் வச்சுருக்கேன், இவராவது வந்துட்டு 4 பிள்ளைங்களை பெற்றிருந்தாலும் 3 பிள்ளைங்களை கரை சேர்த்திட்டாங்க, ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, என்னோட சூழ்நிலை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள், இவருக்காவது வீடுன்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது, எத்தனையோ வந்து பணத்தை வந்து கத்தாரில் இருக்கும்போது என் முன்னாடியே வந்து சாரதாக்கு அனுப்பி விட்ருக்காரு, அப்போ கூட நான் ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது, ஏங்க சாரதாக்கு பணம் அனுப்புறீங்க, எங்களுக்கு வைங்க அப்படின்னு சொல்லி நான் எதுக்காகவும் தடுத்தது கிடையாது, ஆனால் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் என் பிள்ளைங்களுக்கு பங்கு இல்லாமல் அந்த வீட்டை நீங்கள் விற்கணும் இல்லை வாங்கணும்னு நினைக்கிறது உண்மையாலுமே தப்புன்னு சொல்ல உடனே சாரதா, ஏண்டி இப்போ தான் உன்னோட நாடகம் என்னன்னு புரியுது, இந்த வீட்டை ஆட்டையை போடுறதுக்கு இன்றைக்கி நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கி முழுங்குறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டம் போட்டு வந்திருக்கியா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக யாரோ இருக்காங்க, இது என் வீட்டுக்காரோட வீடு, இது என் பிள்ளைங்களுக்கு தான் வேணும், நீ யாரும் புதுசாக நேத்திக்கு முளைச்ச காலம் மாதிரி இன்றைக்கி வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கும் பங்கு கொடுன்னு சொல்கிற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஒரு 2 ஃபோட்டோவை காமிச்சிட்டு அவர் கூட தான் நான் வாழ்ந்த 25 வருஷமாக வாழ்ந்திருக்கேன்னு சொன்னால் இதெல்லாம் நான் நம்பிடுவேனா அப்படின்ன மாதிரி கேட்க, அக்கா போதும் நிறுத்துங்கக்கா, நானும் பொறுமையாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ரொம்ப என்ன கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் எத்தனையோ வருஷம் இந்தியா பக்கமே அவர் வராமல் இருந்தார்ல, ஏன் கங்கா பிறந்தப்போ கூட 3 வருஷம் வரல, காவேரி பிறந்தப்பவும் 2 வருஷம் வரல, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா, சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள் நல்லா, அவர் வந்தாரா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், கங்கா பிறந்த டைமில் கங்காவை எப்போ வந்து அவர் பார்த்தாரு சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி கேட்க உடனே சாரதா கொஞ்சம் முழிச்சிட்டு 3 வயசு முடிஞ்சுதான் வந்து பார்த்தாரு, இப்போ தெரியுதா, ஒரு குழந்தை பிறந்தா கத்தார்லேருந்து அவர்னால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, ஆனால் அந்த டைமில் அவர் என் கூட இருந்தார், நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், என்றைக்கு வந்துட்டு கங்காவோட கல்யாணத்துக்குன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்தாரோ அதுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு, நானும் எவ்வளவோ தடவை அவர் வந்து அங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், இந்தியா போகாதீங்க போகாதீங்கன்னு என் பேச்சு கேட்காம இங்கே வந்தார், ஒரே அடியாக முடிஞ்சிட்டாரு அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே சாரதா
தலைமையில் கை வச்சுட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அத்தை என்னத்தை இவ சொல்கிறா, இவ சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே தலை கிருகிருன்னு சுற்றுறது, அப்படியே நான் விழுந்து செத்துடலாம் போல இருக்குது. என் புருஷன் இல்லைனாலும் என் புருஷனை நான் கடவுளாக நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு பழியை போடுறாளே, அதுவும் நம்புற மாதிரிலாம் ஏதோ பேசுகிறாளே. 4 வருஷமாக அவள் வராததுக்கு காரணமே வந்து இவதான்லாம் சொல்கிறான். இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கே போய் அத்தை சொல்கிறது, நீங்களே கேளுங்க அப்படின்ன மாதிரி அவங்க மாமியார் கிட்ட சொல்ல, உடனே இங்கே பாருமா, உன் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லை, இதுங்க மொழியும் சரியில்லை, நீ கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறது எதுவுமே உண்மைன்னு நம்பவே முடியல. என் பையன் அப்பேற்பட்டவன் கிடையாது. நான் குடும்பத்துக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் கத்தாரில் போய் வருஷம் முழுக்க வந்துட்டு உழைச்சி வந்துட்டு காசு அனுப்புனவன். என் குடும்பத்துக்காக மட்டும்தான் அவங்க போயிருந்தான். இந்த மாதிரி தப்பாக அவன் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் வயிற்றில் பிறந்தவன் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ தேவையில்லாமல் என் சந்தானத்து மேலே பழிய போடாத அப்படின்ன மாதிரி பாட்டி வந்து ரொம்ப கத்துவாங்க. உடனே ப்ளீஸ் பாட்டி, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியாக பொறுமையாக உட்காருங்க அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் காமிக்கிற இந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் உண்மையும் கிடையாது. இந்த காலத்தில் வந்து இந்த ஃபோட்டோ மார்ஃபிங்லாம் பண்ணுறது எவ்வளவோ இருக்குது. அதனால் 2 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃபு செகண்ட் ஃபேமிலின்னு சொன்னால் இதெல்லாம் எங்களால் நம்பவும் முடியாது, அக்செப்டும் பண்ணிக்க முடியாது. அதுவும் போக எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபர்தராக பார்த்துக்குறோம். முதல்ல போய் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். எங்கள் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை முதல்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்ப, இல்லை தம்பி கண்டிப்பாக நான் உங்களை போக விட மாட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீட்டில் பங்கு இருக்குது, என் 2 பிள்ளைங்களுக்கும் பிரித்து தரேன்னு சொல்லுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நானும் ஒத்துக்கிறேன், மற்றபடிக்கு வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேன், இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸுன்னு நாங்களும் போவோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நாங்கள் ஏன் இருக்கணும் அப்படின்ன மாதிரி காவேரி உள்ள வருவாங்க. இங்கே பாருமா, நீ இப்படி தான் பேசுவேன்னு ஏற்கனவே எங்கள் அண்ணா சொல்லியிருக்காரு, உன்னை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன், நீ இப்படிலாம் பேசுவேன், நீ ரொம்ப ஓவராக பேசுவேன், மரியாதை கொடுக்க மாட்டேன், நீ பயங்கரமாக வந்துட்டு பஜாரித்தனம் பண்ணுவேன்லாம் சொல்லி தான் கொடுத்து அனுப்பியிருக்காருன்னு சொல்ல, உங்கள் அண்ணாவா, அது யார் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்பாங்க. உடனே நாங்கள் பசுபதி அண்ணாக்கிட்டையும் நிறையா வாட்டி பேசியிருக்கேன், கத்தாரில் அவர் இருக்கும்போது பசுபதி அண்ணா எங்ககிட்ட அடிக்கடி பேசுவார், உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு உங்களை பற்றி பேசுகிறது எல்லாமே பசுபதி அண்ணா தான், அதனால் நான் அவரையே வேணும்னாலும் கூப்பிடுறேன், அவர் வந்து ஒரு நல்ல நியாயத்தை சொல்லட்டும் அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஒருவேளை பசுபதி அனுப்பிவிட்டு தான் நீங்கள் வந்திருக்கியா, இந்த நாடகத்துக்கு பின்னாடியெல்லாம் அவன் தான் இருக்கானா, இப்போ புரியுது என்ன நடக்குதுன்னு, நீ ஏன் இப்போ பசுபதியை கூப்பிட்றேன்னு சொல்கிற, பசுபதிக்கும் உன் கதைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, இல்லைக்கா நான் சொல்கிற வார்த்தை புரிஞ்சுக்கோங்க, அவர் கத்தாரில் இருக்கும்போது அவரோட உயிர் தோழனே வந்து பசுபதி அண்ணா தானே, அவர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அந்த பையனும் சொல்லுவான், ஆமாம் பசுபதி அங்கிள் கிட்ட நாங்களுமே பேசியிருக்கோம், அவரும் வந்து எங்களுக்கு க்ளோஸ் தான், எங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கும் தெரியும், நீங்கள் வேணும்னா அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ன மாதிரி அந்த பையன் சொல்ல, உடனே விஜய், ஓஹோ கதை இப்படி போகுதா, அவனுக்கும் எங்களுக்குமே ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டுருக்கு, இதுக்கு பின்னாடி காரணம் அவனாக கூட இருக்கலாம்னு யோசிக்கிறோம், இதில் வேறு அவன்கிட்ட நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதா, இப்போ புரியுது நீங்கள்லாம் சேர்ந்து என்ன ட்ராமா பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். அந்த டைமில் அந்த லேடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பசுபதி, இருங்க நாங்கள் எங்கள் அண்ணாக்கே கால் பண்ணுறேன், அவரை கால் பண்ணி வர சொல்கிறேன், அவரும் இதே ஊர் தானே, அவர் கண்டிப்பாக எங்களுக்காக வருவார், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கால் பண்ணி உடனே பசுபதி கூப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் கத்தார்லேருந்து இங்கே வந்துட்டோன்னா இவங்க வீட்டில் தான் இருக்கோம், எங்கள் வீட்டுக்காரோட வீட்டில் தான் இருக்கோம், ஏதோ வீட்டெல்லாம் விற்க போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னா தயவுசெய்து நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்ல, ஏமா நான் இங்கே பக்கத்தில் தான்மா இருக்கேன், நீங்கள் வந்தது எனக்கு ஏற்கனவே தெரியும், நியூஸ் வந்துருச்சு, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. பசுபதியை பார்த்ததுமே எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே சாரதா பாஞ்சுக்கிட்டு போய், ஏண்டா உனக்கு என் குடும்பத்தை வந்து அழிச்சதெல்லாம் பத்தாது, என் குடும்பத்தை கேவலப்படுத்தினது அசிங்கப்படுத்தினது, இந்த ஊரை விட்டே வந்துட்டு நாங்கள் சென்னை வரைக்கும் போயிட்டோம், உன் தொல்லை வேண்டான்ட்டு, இப்போவுமே வந்து எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டியா, ஏன்னா என் புருஷன் மேலே இப்படி ஒரு அவமான பழியை போட்டு இந்த பொம்பளையை அனுப்பி வச்சிருக்கே, நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவனா, உனக்கும் ஒரு புள்ள ஒரு பையன்லாம் இருக்கான்ல, இப்படிலாம் நீ பண்ணலாமா, நீ எல்லாம் அழிஞ்சு போயிடுவ அப்படின்ன மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் சாரதாம்மா, உன்னை எப்படி நான் தங்கச்சியாக நினச்சிருக்கணும் அதே மாதிரி தான் இவங்களும் எனக்கு ஒரு இன்னொரு தங்கச்சி, சந்தானம் வந்து கத்தாரில் இருக்கும்போது இவங்க கூட சேர்ந்து இருந்தது, 25 வருஷமாக குடும்பம் நடத்தினது எல்லாமே உண்மை தான், சந்தானத்தோட பிள்ளைங்க தான் இது ரெண்டும், இது எனக்கே தெரியும், இந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாமே, சந்தானமே போயிட்டான், இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நினச்சி நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டேன், அவனை அவமானப்படுத்தக்கூடாதுங்கிறக்காக, ஆனால் இந்த பொண்ணே வந்து கத்தார்லேருந்து இதுக்காக திரும்பி வந்திருக்காங்க, 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அவங்களும் சமாளிக்க முடியாமல் வருமானமும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு
இருந்தாங்க. அதுக்காக தான் சந்தானத்தோட தான் சொத்து கித்து ஏதாவது இருக்கும், இடம் இது ஏதாவது இருக்குன்றதுக்காக அதில் பங்கு வாங்குறதுக்காக கத்தார்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. நான் எப்படி நான் அவங்களுக்கும் தானே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல, இப்போ புரியுதுடா நீ எந்த மாதிரி பிளான் பண்ணி அனுப்பி விட்ருக்கேன்னு. கண்டிப்பாக விஜய் தம்பி இவன் வேலையாக தான் இருக்கும். என் புருஷன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. என்னை தாண்டி ஒரு பொண்ணை யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பொம்பளை சாவகாசமே இல்லாமல் இருந்த ஒரு ஆள் என் கூடயே குடும்பம் நடத்துறதுக்கு நேரம் இல்லாமல் அவ்வளோ தூரம் அழுதுருக்காரு. பிள்ளைங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கத்தாரில் போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரிலாம் கேவலமாக இன்னொரு வழியில் போகிறக்கு வாய்ப்பே கிடையாது. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே பாட்டியும் சொல்லுவாங்க, இதெல்லாமே இவன் வேலை தான். இவனை நான் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிறேன். என்ன பண்ணாலும் சரி, என் பையன் மேலே வந்து இப்படி ஒரு கொலை போட்டிருக்கான், இதை நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் நிவின் 2 பேருமே சொல்லுவாங்க, இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி வேண்டாம். கண்டிப்பாக இதை வந்து நம்ம அஃபிஷியலாக தான் வந்து டீல் பண்ணி ஆகணும். இந்த வீட்டை விற்கிறோமா, இந்த வீட்டை வாங்குறோமா, இல்லை இவங்களுக்கு கொடுக்குறோமாங்கிறது இப்போ முக்கியம் கிடையாது. இவ்வளோ தூரம் வந்துட்டு பெருமையாக ஒரு நல்லபடியாக வாழ்ந்த ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கேவலமாக அவமானமாக வந்துட்டு ஒரு பழி போடுறத நம்ம நிரூபிச்சே ஆகணும். இது எல்லாரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்கிறவரை பற்றி இப்படி ஒரு கேவலமான ஒரு இது சொல்லும்போது கண்டிப்பாக அதை நிரூபிச்சே தான் ஆகணும். காவேரி, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, நம்ம இந்த வீட்டை இப்போதைக்கு வாங்க வேண்டாம். முதல்ல வந்து மாமா மேலே வந்த பழி சொல்ல வந்து நான் நிரூபிச்சாகணும். அதை முதல்ல கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அடுத்தது என்னங்கிறதையே யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, அதுவும் கரெக்டு தாங்க. முதல்ல நம்ம அதை பார்ப்போம். முதல்ல இவங்க என்ன கேஸ் கொடுக்கறது, இவங்க என்ன போலீஸ்க்கு போகிறது, முதல்ல நம்ம போலீஸில் கேஸ் கொடுப்போம். நம்ம முதல்ல கோர்ட்டில் கேஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து எங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க, த்ரெட்டனிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக கேஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பசுபதி சொல்லுவார், இங்கே பாரு காவேரி, வழக்கம் போல் சூடாக கிளம்பாத, யோசிக்காமல் கிளம்பாத. இந்த மாதிரி சந்தானம் தான் ஏற்கனவே இவங்க கூட இருந்திருக்காரு, குடும்பம் நடத்திருக்காருக்கான எவிடன்ஸ் எங்கிட்டேயே நிறையா இருக்குது. ஏன்னா பார்க்க போனால் எல்லா விஷயத்தையும் மொத்தமாக தெரிஞ்சு வச்சவனும் நான் தான். நான் மட்டும் கிடையாது, நிறையா பேத்துக்கு இந்த விஷயம் தெரியும். யாருமே உங்ககிட்ட சொல்ல கிடையாது. கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் வரும். இந்த வீடு மொத்தமும் அவங்களுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் சுமூகமாக சமரசமாக உட்காந்து பேசி நீங்கள் 4 பேர் ப்ளஸ் இவங்க 2 பேர் 6 பேத்துக்கு பங்கு பிரிச்சுருங்க. அதுதான் நல்லது. பெரிய மனசு சொல்கிறத கேட்காம ஊன்னு குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லதில்லை அப்படின்ன மாதிரி ரொம்ப நக்கலாக பேச, உடனே விஜய், டேய் நீ யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் இருக்காங்க, உன்னை கை வைக்க வேண்டான்னு பார்க்குற, மரியாதையாக போயிடு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்போவுமே நீ ஒவ்வொரு கேவலமான விஷயத்த பண்ணி நான் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த தடவையும் நான் ப்ரூவ் பண்ணியே ஆவேன். நீ யாருங்கிறத பார்த்துடலாம். அது போக இப்படி ஒரு கேவலமான பழியை வந்து என் ஃபேமிலி மேலேயும் என் மாமா மேலேயும் போட்டிருக்கில்ல, அதுக்கு எதிராக உன்னை நான் எப்படி பழி வாங்குறேன், உனக்கு எப்படி ரிவெஞ்ச் கொடுக்குறேன்றதை மட்டும் பாரு. நீ நிம்மதியாக இருந்துருவியான்னு பார்த்துட்றேன். முதல்ல உன்னை அடியோடு அழிச்சா மட்டும்தான்டா என் குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும். அது வரைக்கும் நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. நீயும் கொஞ்ச நாளாக ஆளையே காணோம், திருந்திட்டியோன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமான பிளான் போடுறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆள் மறைஞ்சிருந்தியா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே பயங்கரமாக சிரிப்பார். இங்கே பாருங்கள் விஜய், இது என்னோடய பிளானும் கிடையாது, என்னோடய ஆசையும் கிடையாது. தானாக வந்து சிக்கியிருக்கு. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் நிறையா பிளான் பண்ணேன், உண்மைதான். காவேரி அன்னைக்கு ஜீப் போட்டு இடிக்க வந்ததும் நான் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து இந்த பிளான் என்னோடய பிளான் கிடையாது, அது கடவுளோட பிளான்னு அவராக பார்த்து செட் பண்ணி அனுப்பியிருக்காரு. இதில் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி நக்கலாக சிரிக்க எல்லாருமே பயங்கரமாக அழுவாங்க. உடனே வந்து பசுபதி அந்த லேடிக்கிட்ட கேட்பாங்க, ஏமா கத்தாருக்கு போகிற வரைக்கும் வெளியில் இருக்க போகிறீங்களா இல்லை இதே வீட்டில் இருக்க போகிறீங்களான்னு கேட்க, உடனே எல்லாரும் பயங்கரமாக மேலே இங்கேயும் யோசிப்பாங்க, முழிப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட் அதிகம். நீங்கள் கத்தார்லேருந்து வந்து இருந்த பணத்தை பூரா வந்துட்டு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு செலவு பண்ணாமல் பேசாமல் இதே வீட்டில் இருந்துருங்க. இங்கே தான் நிறையா ரூம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ரூம் பார்த்து நீங்களும் இருந்துருங்க. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா சமரசமாக பேசி என்ன ஏதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். என்ன சார் தான் நான் சொல்கிறது கரெக்டு தானே? பாவம் நம்மளை நம்பி கத்தார்லேருந்து வந்த ஒரு குடும்பத்தை நம்மளும் கைவிட்டுறக்கூடாது இல்லையா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா பயங்கரமாக அழுவாங்க, கத்தி கத்தி அழுவாங்க. எனக்கு ஏன் தான் இந்த நிலைமையெல்லாம் வந்துச்சோ தெரியல. ஏங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன். உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எப்பேற்பட்டவரை என் கூடயே எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க சொல்கிறதெல்லாம் சத்தியமாக நான் நம்பிட மாட்டேன் ஒருபோதும். அப்படியே அது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த செகண்டே நான் அழிஞ்சு போயிடுவேன், என்ன நான் அழிச்சுக்குவேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க. உடனே வந்து பாட்டி, ஏன் சாரதா நீ அவ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு நீ இவ்வளோ அழுதுகிட்டு இருக்க? என் பையனை பற்றி உனக்கு தெரியாதா? ஏண்டி இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் அவன் கூட குடும்பம் நடத்தி 4 பிள்ளையை பெற்று வளர்த்திருக்கேன். என் சந்தானத்தை பற்றி உனக்கு தெரியாதா? நீ யார் சொல்கிறதே கேட்காத, நம்பிக்கையாரு. நம்ம பார்த்துக்கலாம், நம்ம மருமகனுங்களாம் இருக்கிற வரைக்கும் இவங்க நாளையெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடாது. அதுவும் போக
பொய் சொல்கிறவங்க தப்பு பண்ணுறவங்க என்றைக்குனாலும் வெளியில் வந்து தான் ஆவாங்கன்னு சொல்ல உடனே விஜய் இங்கே பாருங்கள், இந்த டிஸ்கஷன்லாம் முடிகிற வரைக்கும், இதில் அஃபிஷியலாக கோர்ட்டில் வந்து எல்லாம் முடிவாகிற வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல இங்கே வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புங்க. அடுத்தது என்ன நெக்ஸ்ட் பண்ணணுமோ டீல் பண்ணிக்கணும். அஃபிஷியலாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். முதல்ல கிளம்புங்கன்னு சொல்ல உடனே அவங்க பையனும் ஆமாம்மா, எனக்குமே இங்கே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு என்னாலலாம் இருக்க முடியாது. நம்ம இங்கே வந்திருக்கிறதே கொஞ்சம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்றது தான். அதுவும் போக இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது. இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட நாகரிகமும் தெரியறதில்ல, மரியாதையும் தெரியறதில்ல. ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கெல்லாம் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் உடனே ஆமாம்மா, எனக்கும் இவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குமா. நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன மாதிரியே நம்மளுமே அஃபிஷியலாக கோர்ட்டில் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாமா. கோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்பா வீட்டுக்கு இங்கே வந்துக்கலாம். அது வரைக்கும் இவங்க கூடலாம் எனக்கும் ஸ்டே பண்ண விருப்பமே இல்லை. முதல்ல இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன். பட் இப்போ இவங்களெல்லாம் பார்த்தாவே வந்து கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா என் பிள்ளையை நான் எப்படி வளர்த்தி வச்சுருக்கேன்னு. ஆனால் நீங்களாம் இவ்வளோ முரட்டுத்தனமாக பேசுகிறீங்க. நான் கூட 2 பேரும் புள்ளத்தாச்சிங்களாக இருக்காங்க. இது கோவப்படக்கூடாதுன்றக்காக இவ்வளோ அமைதியாக பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் கோர்ட்லேயே பார்த்துக்குறோம். பசுபதி தான், நீங்கள் எப்படியாவது வந்து எங்களுக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு போவாங்க.